வணக்கம் நண்பர்களே, லைனிங் ஜாக்கெட் தைக்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லீவ் ரெடி பண்ணிப்போம். ஸ்லீவ் வந்து அந்த பார்டர் லெவலுக்கு வந்து மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு அப்படியே அட்டாச் பண்ணிப்போம். கை இறக்கம் வந்து 7.5 இருக்கு. கை லூஸ் வந்து 14 இன்ச் வைக்கிறோம். ஸ்லீவ் வந்து ஆப்போசிட் வரும். முண்டா கைச்சது ஒரு பக்கம் இருக்கும், முண்டா கைக்காத ஒரு பக்கம் இருக்கும். அதை வந்து ஆப்போசிட்டாக நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து மாற்றி கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே தைக்கலாம். பொறுமையாக பாருங்கள், நம்மளும் ஈஸியாக இருக்கும். நம்ம வீடியோ வந்து பொறுமையாக பார்த்தாலே புரியும். நான் பேசுகிறத விட நான் தைக்கிறத பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு புரியும். பொறுமையாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. ஓரத்தையில் மட்டும் போட்டால் போதும். ஓரத்தையில் போட்டுக்கலாம். போட்டு இப்போ வந்து கீழே தைச்சிப்போம். கீழே வந்து ஒரு தையல் போட்டு மிச்சம் எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். இது வந்து துணி வந்து நல்லா கிளியராக தெரியுறதால மேலே தைச்சிக்கிறோம். மேலே தைச்சிட்டு லைனிங் கீழே தெரியுது, அதால் வந்து அப்படியே தைக்கிறோம். தைச்சிட்டு வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் வந்து கட் பண்ணிக்கலாம். எதனா டவுட் இருந்தால் கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள். ஸ்லீவில் வந்து கல் இருக்குது, அதில் வந்து பொறுமையாக தைக்கிறோம். இல்லை வந்து பாஸ்ட் டாக்டர் தான் தைச்சி மடிச்சிருவோம். ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு. பாருங்க, இது முன்னாடி தச்சு பிளவுஸு. இதே அளவு பிளவுஸ் தான், அதுவும் பானைக்கு இதே பிளவுஸ் தான், ஆனால் வேறு மாடலு. பேக்லேயும் ஸ்லீவில் வந்து ஒரு மாடல் போட்டிருக்காங்க, எம்ப்ராய்டரி போட்டிருந்தாங்க அந்த பிளவுஸில். அந்த ஸ்லீவில் மட்டும் கல் வச்சுருக்காங்க இந்த பிளவுஸ், நம்ம தைக்கிற பிளவுஸில். இப்போ வந்து இடுப்பு ரெடி பண்ணிக்கலாம். இடுப்பு வந்து 1.5 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருப்போம் கட்டிங்கில். 1/2 இன்ச்சு மடித்து 1 இன்ச்சாக வந்து இடுப்பு மடிச்சுப்போம். மடிச்சுட்டு அப்படியே வந்து தையல் போட்டுப்போம் ஓரத்தையில். இடுப்பு இறக்கம் வந்து 14 இன்ச்சு இருக்குது. ஷோல்டருக்கு வந்து 6 இன்ச்சு விட்டுருக்கோம். பாடி லூஸ் வந்து 22 வச்சுருக்கோம். 22, 2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம். 24 இருக்கும். ரெடி வந்து 22 தான் வரும். நெக்கு வந்து கீழே நெக்கு இறக்கம் வந்து 9 இன்ச்சு வச்சுருக்கோம். 5 இன்ச்சு இறக்கம் கீழே. இப்போ அப்படியே சுற்றி தைச்சிட்டு வந்துடுவோம். தைச்சிட்டு வந்து அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம தைக்கிறது வந்து பொறுமையாக பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். நீங்களாம் வந்து ட்ரைனிங்லாம் போடணுமே இல்லை, எந்த ட்ரைனிங் போக தேவையில்லை. நீங்கள் என் வீடியோ பார்த்தாலே வந்து ஈஸியாக வீட்டில் அழகாக கற்றுக்கலாம். நீங்கள் ட்ரைனிங் போயிட்டு அது தேவையில்லாத செலவு பண்ணிட்டு இருக்கிட்ட என் வீடியோ பார்த்தாலே ஃபுல்லாக வந்து புரியும். ஈஸியாக வந்து நீங்கள் ப்ளவுஸ் தைக்க கற்றுக்கலாம். கட்டிங்கும் சரி, ஸ்டிச்சிங்கும் சரி. ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். பார்த்துட்டு ஈஸியாக கற்றுக்குங்க.
டெய்லர் கற்றுக்கிறதுன்றது எதுவும் செலவு பண்ண தேவையில்லை நீங்கள். இது வந்து பானக் ப்ளவுஸு. ஸ்டெப்ஸில் கட் பண்ணிக்கலாம். பேக் ரெடி பண்ணி வச்சு இப்போ வந்து கச்சோலி பட்டை ரெடி பண்ணிப்போம். எப்பவுமே வந்து கச்சோலி பட்டை பேண்ட் பிட்டை வைப்போம். இது வந்து சாஃப்டாக இருக்க துணி, ஜல்லடை மாதிரி இருக்கிறதால அதே பிட்டை வச்சுக்கிறோம். 3 பிட்டு வைக்கிறோம். லைனிங் பிட் 2, ஜாய் பிட் 1, மொத்தம் 3 பிட் வைக்கிறோம். காய்ச்சல் பட்டை வந்து எப்பயும் போல தான் வைக்கிறோம். கீழே ஒரு பீஸ் வச்சிட்டோம், மேலே ஜாக்கெட் பிட் வச்சுட்டு அதுக்கு மேலே லைனிங் பிட் வச்சுக்கிறோம். அது கீழே லைனிங் பிட்டு தான் இருக்குது, அதை ஃபாலோ பண்ண தேவையில்ல. ஆப்போசிட் வச்சுக்கோங்க. ஸ்லீவ் ஆப்போசிட்டில் இருக்கணும், கச்சல் பட்டியும் ஆப்போசிட்டில் இருக்கணும். ஃப்ரண்ட்டு வந்து கரெக்டாக ஆப்போசிட் கரெக்டாக பார்த்து தைக்கணும். அப்போ தான் வந்து பர்ஃபெக்டாக வரும், இல்லை வந்து மாற்றி வரும். இப்போ வந்து துணி கீழே இருக்கிற துணி எல்லாம் வந்து லைனிங் மேலே திருப்பிக்கிட்டு லைனிங் மேலே வந்து ஒரு ஓரத்தையில் போட்டுக்கலாம். போட்டு திருப்பிட்டு ஒரு ஜாக்கெட் பிட் மேலே வந்து ஒரு பாயிண்டட் ஒன்று போட்டுப்போம். அதை கச்சல் பட்டு ரெடி பண்ணி வச்சு பேஸ்ட் பீஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா அழகாக வந்து ஒரு அரை மணி நேரத்தில் வந்து ப்ளவுஸ் தைச்சு முடிச்சிடலாம். நானே பொறுமையாக தான் தைச்சிட்டு இருக்கேன் பாருங்க, ஃபாஸ்ட்டாக எதுவுமே தைக்கல, பொறுமையாக தைச்சிட்டு இருக்கேன். நான் மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். துணி வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதால வந்து மேலே ஒரு தையல் போட்டுப்போம். கச்சேரி பட்டியில் போட்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பேக் ஃப்ரண்ட் ரெடி பண்ணிப்போம். பாருங்க, ஆப்போசிட் கரெக்டாக இருக்கு பாருங்க, செக் பண்ணிக்கங்க. ஒரு தடவை 2 தடவை செக் பண்ணிக்க முன்னாடி. ஃபர்ஸ்ட் எப்பவுமே கீழே தைச்சுப்போம். கீழே தைச்சிட்டு அப்படியே வந்து சுற்றி தைச்சிட்டு வந்துடுவோம். சுற்றி தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணிடலாம். இதுவும் வந்து நெட்டு எதுவும் கட் பண்ணல, துணி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதால அப்படியே விட்டோம். ஃப்ரண்ட் இறக்கம் வந்து 13.5 இருக்கு. இந்த பாடி லூஸ் வந்து அப்படியே வச்சிருக்கோம். 22 இருக்கு, அப்படியே வச்சிருக்கோம். அதாவது 22 வந்து ரெடி. 2 இன்ச்சு சைடு பிடிக்கிட்டு விட்டுருக்கோம். நெக் வந்து அப்படியே ரவுண்டு ஃப்ளாட்டாக வச்சு தைச்சிக்கோங்க. உங்களுக்கு எதனா கஷ்டமாக இருந்தால் குண்டு ஊசி வச்சு குத்திக்கிட்டு ஒரு 1 இன்ச்சு முன்னாடி வந்து குண்டு ஊசி குத்திக்கினா அப்புறமா தைக்கலாம். கஷ்டமாக இருந்தால் புதுசாக கற்றுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதெல்லாம் சொல்கிறேன் நான். எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சு இப்போ டாட் பிடிச்சிப்போம். இது வந்து 3 இன்ச்சு டாட் பிடிக்கிறோம். 3 இன்ச்சுன்னா அதான் 1.5 இன்ச்சு மடித்து போட்டால் 1.5 இன்ச்சு இருக்கும். 1.5க்கு 2.5 இன்ச்சு வந்து இந்த டாட் பிடிக்கிறோம். அப்புறம் சைட் டாட் வந்து ஒரு 3/4 இன்ச்சு முன்னாடி எடுத்துங்க. அக்கல் இங்கேருந்து மடிச்சா வந்து அக்கல்ல ஒரு டாட், ஒரு அக்கல் வந்து ஒரு 3/4 இன்ச்சு முன்னாடி எடுத்துங்க. ஒரு 1/4 இன்ச்சு பிடிங்க, பிடிச்சிட்டு வந்து 3/4 இன்ச்சு வந்து நிறுத்திக்கலாம். அப்புறம் 3/4 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. திருப்பி போட்டால் வந்து கப் ஷேப் நல்லாயிருக்கும். இன்னொரு ஃப்ரண்ட் ரெடி பண்ணிப்போம்.
வந்து 2.5க்கு 1.5 இன்ச்சு வைக்கிறோம் டாட்டு. கப்பு வந்து பெருசாக வேணுன்னா வந்து இந்த மாதிரி பிடிக்கணும். சின்னதாக ஒன்றா வந்து 1 இன்ச் பிடிக்கலாம், 1.25 பிடிக்கலாம். அது கம்மி பிடிக்காதீங்க. ஃப்ரண்ட் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி. பெருசாக இருந்தால் வந்து 1.25 1.5 பிடிங்க. அதுக்கு வந்தாலும் ஃபைனல் வந்து 1 இன்ச் கம்மி பிடிக்காதுங்க. அதான் 2 இன்ச்சை வச்சு மடிச்சுட்டு டாட் பிடிச்சா வந்து 1 இன்ச்சாக வரும். அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வந்து கச்சோலி பட்டை அட்டாச் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு முன்னாடி வைங்க, அப்புறம் 1/2 இன்ச்சு முன்னாடி வச்சுட்டு அப்புறம் மடிச்சுட்டு வந்து 1/2 இன்ச்சு பிடிங்க. 1/2 இன்ச்சு பிடிச்சாதான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். 1/2 இன்ச்சு பிடிச்சிட்டு, ஏன்னா வந்து கச்சோலி பட்டையெல்லாம் 1/2 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா துணி விட்டுருப்போம். அதே வந்து துணிலேயே அந்த மாதிரி ஃப்ரண்ட்லேயே வந்து அந்த மாதிரி விட்டுருப்போம் எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு. அந்த 1/2 இன்ச்சு தையல் போட்டு ஒரு 4 நேட்ச் போட்டுக்கங்க. நேட்ச் போட்டு கச்சோலி பட்டை பக்கமாக வந்து திருப்பிக்கிட்டு எஜ்ஜி தையல் ஒன்று, பாயிண்டட் ஒன்று போடுறோம். டபுள் தையல் மாதிரி நல்லா ஃபினிஷிங் நல்லா இருக்கும். அதில் வந்து டபுள் தையல் போட்டுப்போம். போட்டாச்சு. இப்போ வந்து கச்சோலி பட்டை வந்து அப்படியே இருக்கும். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் கட் பண்ணிக்கலாம். அது ஒருத்தர் ஃப்ரண்ட் வளர்த்துட்டு அதை கட் பண்ணுவாங்க. அதை கட் பண்ணக்கூடாது. கச்சோலி பட்டை வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருப்போம். அந்த கச்சோலி பட்டை மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் கட் பண்ணி எடுத்துப்போம். எடுத்துட்டு வந்து குப்பா பட்டி சிங்கிள் பட்டி வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். கொக்கி பட்டி ஐப்பட்டி ஃபர்ஸ்ட் வந்து 2 இன்ச் எடுத்துட்டு ஒரு 1/4 இன்ச்சு பிடிச்சி தப்போம். கொக்கி பட்டி அது மேலே ஒரு எஜ்ஜி தையல் ஒன்று போட்டுப்போம். போட்டு திருப்பி அப்படியே தைச்சிக்கலாம். திருப்பி மடித்து ஒரு சுற்றி ஒரு வார்த்தையில் போட்டுக்கலாம். போட்டு நெக்ஸ்ட் வந்து கச்சோலி பட்டை வந்து ஐப்பட்டி ரெடி பண்ணிப்போம். அது ஜூம் பண்ணிங்கன்னா கிளியராக கிட்ட போய் தெரியும். ஃபோனில் வந்து ஜூம் பண்ணி பாருங்கள். உள்ள 2 விரலும் கரெக்டாக வச்சு ஜூம் பண்ணிங்கன்னா சில பேருக்கு ஜூம் பண்ணுறது எப்படின்னு தெரியாது. உள்ளே வச்சுட்டு 2 விரலும் வச்சு இப்படி ஜூம் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸாக போகும். போயிட்டு பாருங்கள் கிளியராக தெரியும். நான் ஸ்டிச்சிங் பண்ணுறோன்ட்டு இப்போ வந்து 3 இன்ச் பீஸ் வச்சு அப்படியே தைக்கிறோம். ஸ்லீவில் கட் பண்ண பீஸ் தான் இது. பாடியில் வந்து ஃப்ரண்ட் பேக்கில் வந்து அந்த முண்டா கழிப்பு அந்த பீஸ் தான் அது. சென்டர் தையல் போட்டுப்போம். மடிச்சிட்டோம். மடிச்சுட்டு ஒரு ஓர தையல் போட்டுக்கலாம். டபுள் தையல் இதில் தெரியும். இது வந்து ஐப்பட்டி. ஒருத்தர் வந்து இதில் ஐ கேட்பாங்க மிஷினில். சில பேர் வந்து இப்போ ஐப்பட்டி தச்சுன்னு கேட்பாங்க. செக் பண்ணிப்போம். கரெக்டாக இருக்கு. மாடு கை ஸ்டாவல் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து 1/2 இன்ச்சு விட்டுருப்போம். அந்த 1/2 இன்ச்சு வந்து தையல் போட்டுங்க. ரஃப் அடிச்சுங்க. நல்லா ரொம்ப ரஃப் அடிச்சுங்க. அப்போ வந்து தைக்கக்குள்ளே வந்து ஷோல்டர் தெரியாமல் இருக்கும். அதில் வந்து ரஃப் அடிச்சுக்குங்க. அடிச்சுட்டு சைடு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கழுத்து பீஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். கழுத்து பீஸ் அட்டாச் பண்ணக்குள்ள ஒரே லெவலாக ரவுண்டாக வந்து ஏற்றுங்க. அப்போ தான் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். பெண்ட் பண்ணாதீங்க. தைக்கக்குள்ள பெண்டாக தைக்காதீங்க. ஒரே லெவலாக தைச்சிட்டு வாங்க. பானைக்கில் வந்து மடிச்சுட்டு திருப்பிட்டு கரெக்டாக அந்த எட்ஜில் ஒரு நூல் வச்சு ப்ளவுஸ் வந்து திருப்பிக்கலாம்.
திருப்பிட்டு கரெக்டாக லெவலாக ஏற்றிட்டு வாங்க. நேட்ச் போடக்குள்ள கரெக்டாக வந்து நேட்ச் போடுங்க. அப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்கும். மேலே வந்து ஒரு வெஜிடபிள் ஒன்று போட்டுக்கலாம். நல்லா கீறிக்குங்க. நெக்கு தைச்சிட்டு பிறகு நல்லா கீறிக்குங்க. நான் தைக்கக்குள்ளே வந்து கீறிட்டு வந்துடுவேன். நீங்கள் வந்து கீறிக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்பர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் வந்து நான் திருப்பி திருப்பி உங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். அதில் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. உங்களுக்கு எதனா வந்து டவுட் இருக்குன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. தச்சாச்சு குறுக்கட்டிப்போம். எம்மிங் பண்ணக்குள்ள வந்து பிரிச்சுக்கும். அதில் வந்து குறுக்கட்டிப்போம். ரெண்டு பக்கமும் முனையில் வந்து குறுக்கட்டினா வந்து எப்பவுமே வந்து பிரிச்சுக்காது. இப்போ வந்து ஸ்லீவ் செக் பண்ணிப்போம் கரெக்டாக இருக்கான்ட்டு. உள்ள கல் இருக்கு, அதுதான் ஒன்று ஒன்று பிரிச்சுட்டு இருக்கேன். முன்னாடியே வந்து தச்ச உடனே கொஞ்சம் பிரிச்சுட்டேன். இப்போ இன்னும் வந்து கல் நிறையா இருக்கு. கல் இருந்தால் வந்து ஊசி வந்து உடையும். அதில் வந்து கல்லெல்லாம் வந்து ஒன்று ஒன்று எடுத்துருவோம். ஒன்று கட் பண்ணிக்கலாம். ஒரு லெவலாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதில் வந்து கரெக்டாக வந்து ஒரு ரவுண்டாக தான் கட் பண்ணணும். நீங்கள் லைட்டாக ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணக்கூடாது. குடையிறது அதுக்காக ரவுண்டாக வந்து குடைஞ்சிக்கிங்க. ரெண்டு பக்கமும் கட் பண்ணி எடுத்துப்போம். நான் போடுற வீடியோ வந்து எல்லா வீடியோவுமே வந்து ஃபுல் வீடியோ தான் போடுவோம். நம்ம எதுவுமே வந்து குறை வீடியோ வந்து நம்ம போடுறதில்ல. எல்லாமே ஃபுல்லாகவே இருக்கும். தைக்கிறதாலும் சரி, கட்டிங்லாம் சரி, நீங்கள் வந்து ஈஸியாக கற்றுக்கணுன்ற ஒரு நல்ல நோக்கம் தான் வந்து ஃபுல் வீடியோவை போட்டுட்ருக்கேன். நான் பார்த்துட்டு ஈஸியாக கற்றுக்குங்க. நான் பேசுகிறத விட என் வேலை தான் வந்து கரெக்டாக இருக்கும். அதுதான் வந்து ஃபுல்லாக தைச்சிட்டு பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி நான் பேசிட்டு அப்புறமேட்டு வீடியோ போட முடியும். தேவையில்லைன்ட்டு தான் வந்து உங்களுக்கு பேசிட்டு வீடியோ போட்டுட்ருக்கேன். நான் பொறுமையாக பாருங்கள், ஈஸியாக புரியும். 6 இன்ச்சு ஸ்லீவுக்கு வந்து 6 இன்ச்சு இருக்கும். அந்த 6 இன்ச்சு வந்து ஒரே லெவலில் வந்து பிடிச்சிங்க. போய் ஓவர்லாக் போட்டு வந்துடலாம். ஸ்லீவ் அட்டாச் பண்ணியாச்சு. ஓவர்லாக் போட்டு வந்துடுவோம். ஓவர்லாக் போட்டு வச்சு பாருங்க நண்பர்களே. அந்த நம்ம வந்து ஸ்லீவ் ஓவர்லாக் போட்டோடனே வந்து சைடும் ஓவர்லாக் போட்டு வந்துடுவோம். ஸ்லீவ் வந்து 14 இன்ச் இருக்கு. இடுப்பு ப்ளஸ் வந்து 34 இன்ச் இருக்கு.
இடுப்பு லூஸ் வந்து 34 இன்ச்சு, கை லூஸ் வந்து 14 இன்ச்சு இருக்கு. அதை அப்படியே பிடிச்சிப்போம். நம்மளோட அளந்து எடுத்துட்டேன். டாட் பிடிக்கிட்டு வந்து சென்டரும் சைடும் பிடிச்சி ஒரு டாட் போடுங்க. 1/4 இன்ச்சு பிடிச்சிட்டு ஒரு 4 இன்ச்சுக்கு ஒரு டாட் போடுங்க. இன்னொரு பக்கம் வந்து அதே போல வந்து அந்த சென்டர் சைடு பிடிச்சிட்டு ஒரு 1/4 இன்ச்சு பிடிச்சிட்டு ஒரு 4 இன்ச்சு வந்து ஒரு டாட் போட்டுக்குங்க. அந்த கரெக்டா இருக்கு நண்பர்களே. முடிச்சாச்சு. கரெக்டா இருக்கு. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா டைல் எல்லாம் போட்டுப்போம். 3 டைல் வந்து எக்ஸ்ட்ரா டைல் போட்டுப்போம். ரெண்டு பக்கமும் வந்து 3 டைல் வந்து எக்ஸ்ட்ரா போட்டுப்போம். நான் பேசுறத விட வந்து நான் தைக்கிறத பாருங்க, அவ்வளவு ஈஸியா இருக்கும். என் ஸ்டிச்சிங் நீங்க பார்த்தாலே புரியும், அவ்வளவு ஈஸியா இருக்கும். நான் பேசுறத விட நான் தைக்கிறத பார்த்து நீங்க ஈஸியா கத்துக்க நண்பர்களே. அவ்வளவுதான், பிளவுஸ் முடிச்சாச்சு. பிளவுஸ் முடிச்சாச்சு. பொறுமையா பாருங்க, ஈஸியா கத்துக்க நண்பர்களே. ஓகே, பாய் நண்பர்களே.